வணக்கம் தமிழா. என்டிபிசி தேர்வுல வேகன்சி இது ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நோட்டீஸ்னு பார்த்தோன்னா, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு வேகன்சி ரிவைஸ்டு பண்ணி ஒரு நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இந்த ரிவைஸ்டு வேகன்சி வந்திருக்கு, மற்ற யாருக்குமே கிடையாது. அதாவது என்டிபிசியில் கிராஜுவேட் லெவல் இதுக்கான அப்ளிகேஷன் போய்கிட்டு இருக்கு. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 13 இருக்குது. இவங்களுக்கு வந்து இந்த வேகன்சி வந்து ரிவைஸ்டு பண்ணனால இவங்களுக்கு மட்டும் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 20 லாஸ்ட் டேட். ஃபீஸ் பே பண்ண லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 21. இவங்க மாடிஃபை பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 23 வந்து 30 வரைக்கும் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரிவைஸ்டு வேகன்சி எப்படிலாம் போட்டிருக்காங்க, ஒவ்வொரு ஜோன் வைஸும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சு நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தையும் கொடுத்துருப்பாங்க, பார்த்தா தெரியும். ஸோ ஒவ்வொரு அந்த பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் ஒவ்வொரு குறைபாடுகளும் பொறுத்து ஸோ அவங்களுடைய இது என்ன பண்ணால் வேகன்சி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து இது நோட்டிஃபிகேஷன் வரும்போது இருந்தது, இப்போ வந்து இப்போ ரிவைஸாக இந்த வேகன்சி வந்தது. ஸோ அதை பொறுத்து பார்த்தாலும் தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 7 தான் இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கிட்ட வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜோன் வைஸும் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வேகன்சிங்கிறது மாறுபாடோட இருக்கும். கிட்டத்தட்ட எவ்வளோ வேகன்சி மாறுபாடு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு ஜோன் வைஸ் பார்க்க நம்ம சென்னையை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ முன்னாடி என்ன கொடுத்தாங்களோ அதே தான் இப்போ இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 27, 63, 77, 10 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 140, 150, 177 வேகன்சி தான் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 270 வேகன்சி இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 90 வேகன்சி கிட்ட உங்களுக்கு அந்த வேகன்சி வந்து ரிவைஸ்ட் ஆகி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான். மற்றபடி மற்றவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆனோம்னா கண்டிப்பாக ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ அதை இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்டிபிசி கிராஜுவேட் லெவல் அப்ளை பண்ணுறது போய்கிட்டு இருக்கு. இன்னும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். டிகிரி முடிச்சாலே போதும், இதுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரயில்வேல ஒவ்வொரு அப்டேட்டும் இன்னும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு தேர்வு ஆரம்பிக்கும், அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் போய்கிட்டே இருக்கும். அதில் ஒன்று வந்துகிட்டே இருக்கும். இல்லை எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ ரயில்வே தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் முழுமையாக தயாராகுங்க. கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஏஎல்பி, ஜேஇ, டெக்னீஷியன், என்டிபிசி, குரூப் டி ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓவராலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்வு 2 தேர்வு கூட நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேர்வில் அப்ளை பண்ணுங்கள். அனைத்து தேர்வுக்குமே ஒரே மாதிரி பேட்டர்ன் படிக்க போகிறோம். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். நல்லா தயாராக கண்டிப்பாக 2025 நம்ம வேலைக்கு போகிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பெற நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.